தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/8/2024 சனிக்கிழமை, பூசம் நட்சத்திரம், இரவு 10:14 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வேண்டும் என்றால் சிவதூதனை வழிபட வேண்டும். இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியும் பெருமானை வழிபடுவது நல்லது. வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தி அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. பொதுவாகவே பல ஆலயங்களில், எல்லா சிவாலயங்களிலும் நந்தியம் பெருமான் விற்றிருப்பார். அவரை இன்று வணங்குவது நல்லது. சனிக்கிழமை என்பதனாலே இன்று மகா பிரதோஷம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக நந்தியை வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனதை கவருகின்ற வாக்கியங்கள். முன்னாடியே நான் ஒரு முறை சில வாக்கியங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது, உடலும் உள்ளமும் சீராக என்ன செய்யணும் அப்படின்னு. உணவிடை நீரை பருகாதே. சாப்பிட்ற போது இடையில தண்ணியை குடிக்கக்கூடாதான். உணவிடை நீரை பருகாதே, உறவை பகையாய் ஆக்காதே, கண்ணில் தூசியை கலக்காதே, கத்தியை கவனமின்றி பிடிக்காதே. அதுக்கப்புறம் கழிக்கும் இரண்டை அடக்காதே. மலஜலம் இருக்குல்ல, அதை அடக்கக்கூடாதான். கழிக்கும் இரண்டை அடக்காதே, கண்ட இடத்தில் உமிழாதே. சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கண்ட இடத்துல எல்லாம் உமிழுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கொதிக்க கொதிக்க குடிக்காதே. வெந்நீரெல்லாம் கொதிக்க கொதிக்க குடிக்கப்படாதான், குடலே வெந்து போயிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால கொதிக்க கொதிக்க குடிக்காதே, குறையை அதிகம் சொல்லாதே. எல்லாத்தையும் குறை இருக்கும். அதனால குற்றம் பார்க்கல சுற்றம் இல்லைங்க. குறையே சொல்லிக்கிறதுன்னு வச்சுங்க, அது பெரும் பிரச்சனைக்கு ஆளாகி அவர்களுக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க. ஆகையினாலே தான் அந்த ஒரு வீட்டில் இருக்கிற பொழுது சில பேர் எந்த நேரமும் குறையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குறையை அதிகம் சொல்லாதே. அதுக்கு அடுத்தது, நகத்தை நீட்டி வளர்க்காதே. நகத்தை நீட்டி வளர்த்தா என்ன அப்படின்னா, நீங்கள் அழகுக்காக இப்போ வளர்த்துக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்களை குத்தி பிடிச்சி அல்லது அவங்களுக்கே கண்ணுக்கால குத்தி பிடும். ஆகையினாலே நகத்தை நீட்டி வளர்க்காதே, நாக்கை நீட்டி பேசாதே. நாக்கை நீட்டி பேசக்கூடாதான். அதாவது ஒருத்தர் பேசுகிற போது அமைதியாக அடக்கமாக இருந்து பேசணும். பசிக்காவிட்டால் புசிக்காதே. பசித்து புசினா அவ்வை. பசிக்காவிட்டால் புசிக்காதே, பகலில் தூக்கம் கொள்ளாதே, வயிறு புடைக்க உண்ணாதே. அரை வகிரத்தை சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் வாய்மை பேச தவறாதே. இதுதான் வாய்மையே வெல்லும் நம்முடைய தமிழக அரசனுடைய சின்னத்தில் போட்டிருப்பான். வாய்மை தான் நமக்கு வாழ்க்கையை வளப்படுத்துமா. வாய்மை பேச தவறாதே, வில்லின் வடிவில் அமராதே. அமர்ந்திருக்கிற போது நல்ல நேரம் உட்காரணும். வில் மாதிரி வளைஞ்சு உட்காரப்படாது. முதுகு வளைஞ்சு உட்கார்ந்தா கூணலா போயிரும் பிற்காலத்தில். 5 விளையாது 50 விளையாது. ஆகையினால வில்லின் வடிவில் அமராதே, வெற்றுத்தரையில் உறங்காதே. வெற்றுத்தரையில் உறங்கினா அதனுடைய கொதிப்பாக இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் உடலில் ஏறி ஜலதோஷத்தை உண்டு பண்ணிடும். ஆகையினாலே இதெல்லாம் மனதை கவருகின்ற முன்னோர்கள் சொல்லிய வாசகங்கள். இது போன்ற வாக்கியங்களை உங்களுடைய இல்லங்களிலே ஏதாவது விழாக்கள் நடந்தாலும் அல்லது நீங்கள் கலந்து கொள்கிற ஒரு பெரிய விழாக்களிலே அச்சிட்டு கொடுத்தால் இதை படிப்பவர்களாவது தெரிந்துவார்கள். அவர்கள் வாழ்க்கை வளமாக இந்த வரிகள், வைர வரிகள் உதவும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசிநாதர் 3ஆம் இடத்தில், முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பஞ்சாயத்துக்கள் கூட உங்களுக்கு சாதகமாகலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். தொழில் உத்தியோகத்தில் அபிவிருத்தி ஏற்படும் நாள். ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம குருவின் ஆதிக்கத்தில் இருக்கின்றீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். வருமானம் 2 மடங்காக வந்தாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 6க்கு அதிபதி செவ்வாய் இருப்பதால் புதிய உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிடைக்கலாம். புதியவர்களை சந்தித்து இன்று வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி எடுப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விட்டுவிட்டு புதிய இடம் வாங்கலாமா என்று கூட சொல்வார்கள். அதே நேரத்திலே உங்களுடைய ராசிக்கு 2லே புதன் இருக்கின்றார். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். ராசிநாதன் ராசியில் இருந்தால் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வலுவிழந்து இருப்பதனாலே இன்று உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கல்யாண வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் வரலாம். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்னான நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வரலாம். வருமானம் உயர நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். ஆனால் சனியின் பார்வை இருக்கிறது. சில நேரங்களில் மனக்கவலைகளும் சஞ்சலங்களும் வரலாம். ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை கூட உருவாகலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரம் சுக்கிரபலம் இருக்கிறது. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அதனுடைய ஆதிக்கத்தின் காரணமாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழ்கின்ற ஒரு உன்னதமான நாள். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். ராஜநாதன் புதன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரனோடு இருக்கின்றார். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும். அது மட்டுமல்ல, அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு, அலைச்சல் அதிகரிக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையாது. பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக தேவைப்படும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும் நாள். விஐபிக்களின் சந்திப்பு உண்டு. விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டார வழக்கம் விரிவடையும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். சனி நாளில் வக்ர இயக்கம். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிந்து நீங்கள் உடனுக்குடன் எல்லா காரியங்களையும் முடித்து காட்டுவீர்கள். வெற்றி உங்களை வீடு தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. இன்று பிரதோஷம் என்பதால் நந்தியையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்குமே தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் கூட பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. விரயங்கள் கூடும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் ஒரு சில கை நழுவி செல்லலாம். ஏனென்றால் 2இல் இருக்கும் சனி 8இல் இருக்கும் சூரியனை பார்ப்பதால் இணக்கமாக நடந்து கொண்டவர்கள் கூட இன்று உங்களை விட்டு விலக நேரிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள். மாமன் மைத்தின் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். கேது பலம் 9இல் இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதில் அக்கறை காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமைய இன்று பிரதோஷம் என்பதனாலே சிவனையும் உயவளையும் நந்தியையும் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். 6ஆம் இடத்திலே புதன், அவரோடு சந்திரன். 6க்கு அதிபதி 6இல் இருந்தால் ஒரு கடன் சுமையை குறைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். சங்கிலித்தோடு போல கடன்கள் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உறவினர்களாக இருப்பவர்கள் பகையாக மாறலாம். ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்ய நீங்கள் நினைத்து யாரிடமாவது அதை ஒப்படைத்தால் அது சரியாக நடைபெறாமல் மீண்டும் உங்களுக்கே அது திரும்பி வரலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் மனமீதி மிக மிக குறைவு. புதிய வாகனம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது என்று சொல்லி புதிய வாகனங்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். அந்த முயற்சி வெற்றி பெறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். இன்று அமைதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். யோகமான நாள் என்று கூட சொல்லலாம். சமூகத்தில் பெரிய மனிதர்கள் சந்திப்பால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். மாற்றினத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அயல்நாடு செல்லும் யோகமோ அல்லது அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயம் தரும் தகவலாகவோ இன்றைக்கு இருக்கப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திலே பிள்ளைகளின் கல்யாணங்கள் அல்லது பெற்றோர்களின் மணிவிழாக்கள் போன்றவைகள் நடத்துவதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் சொல்லை செயலாக்கி காட்ட சனி பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.